வணக்கம் நண்பர்களே. 2024 கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் நம்ம டைப் வைஸாக சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் ஏற்கனவே ஒரு 4 மாடல் முடிச்சிருக்கோம். 20வது கேள்வி வரைக்கும் முடிச்சிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 கேள்விகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 21வது கேள்வி பாருங்கள். தனி வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்கன்னா 3 மடங்கு. 15 ஆண்டுகளில் 3 மடங்கு அப்படின்னு அவங்களை கேட்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நமக்கு தேவையானது 5 மடங்கு. நம்ம ஏற்கனவே இந்த லாஸ்ட் இயர் 2023 மாடல்லே இந்த ஐடியாவை சொல்லியிருக்கோம். அப்போ 5லிருந்து 1 மைனஸ் பண்ணணும். எத்தனை மடங்கு கேட்டிருந்தாலும் சரி, அதுலேருந்து என்ன பண்ணணும்னா 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 5ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 4 பை ஏற்கனவே எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்தும் 1 மைனஸ் பண்ணணும். எத்தனை மடங்கு கொடுத்துருந்தாலும் கேட்டிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் 1 தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 15 ஆண்டுகள் இன்ட்டு 15. புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆண்டுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும், ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும், இன்ட்டு என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களோ அது. அப்போது 2 2 4 2ஐயும் 15ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 15 30. ஸோ எத்தனை ஆண்டில் அது 5 மடங்கு ஆகும் அப்படின்னா 30 ஆண்டுகள். ஓகேங்களா. அடுத்ததா கேள்வி எண் 22. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்கு ஆகும். இதே மாதிரி அவங்க 2 மடங்குல கேட்குறாங்க, அதுவும் வட்டி வீதம் இல்லை ஆண்டு இந்த மாதிரி மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. 100 பை அவங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்துக்கு கீழே போட்டுக்கோங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 16 வருஷம். முடிஞ்சிச்சு. 100 பை 16. சப்போஸ் இதுவே வட்டி வீதம் கொடுத்துட்டு வருடம் கேட்டிருந்தாங்கன்னா அப்பயும் இதே தான். மேலே 100 பை என்ன வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களோ அது. சரிங்களா. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. நாங்கள் 16 25 100. அப்போ 25 பை 4ன்னு கிடைக்குது. இதை மிக்சராக மாற்றினோன்னா 6 24, மீதி 1 பையில் 4 இருக்கிறதால 4. ஸோ ஆன்சர் 6 1/4%. முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா. அடுத்ததா 23. தனி வட்டி வீதம் மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான். இரட்டிப்பு ஆகிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த 2000 நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன தேவை, இரட்டிப்பு ஆகுது அப்படிங்கிறது தான். முன்னாடி சொன்ன கேள்வி மாதிரியே தான். 100 மேலே போட்டுக்கிறோம். இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, அதனால பையில் 8 இன்ட்டு எவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, 8 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 20. அப்போ 25 பை 2. 25 பை 2 அப்படின்னா 12 ஆண்டுகள், இயர்ஸ். இது நம்ம புரியுதாமா உங்களுக்கு? 100 அவங்க சொன்ன வட்டி விகிதத்தால் வகுத்தா 12 வருஷங்கள் கிடைக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை மாதம்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12 12 144 மாதம். இது ஒரு அரை வருஷம். அரை வருஷத்துக்கு ஒரு 6 மாதம். 144 6ஐயும் கூட்டணும் அப்படின்னா 150. அப்போ மொத்தமாக எத்தனை மாதங்கள் எடுத்துக்கோம் அப்படின்னா 150 மாதங்கள் எடுத்துக்கோம். ஸோ ஆண்டாக கொடுக்கறத மாதமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்ததா 24. ஆண்டொன்றிற்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்? அதே தான், 2 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. 20% தனி வட்டி வீதம். அப்போ என்ன பண்ணணும், 100 பை 20. முடிஞ்சிச்சு. 0 0 1 2 2 10. அப்போ எத்தனை வருஷத்தில் ஆகும் அப்படின்னா 5 ஆண்டுகளில். ஆன்சர் பி. வேற ஒன்றுமே இல்லை பாருங்க. ரொம்ப 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 ஈஸி. நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் ஒரே ஒரு முறை கூட ஃபார்முலா உங்களுக்கு சொல்லவே இல்லை. இது அந்த இப்போ லாஸ்ட் இயர் 2024 கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் தனி வட்டி டாப்பிக்கில் லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம். மொத்தம் 25 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் இதுதான் கடைசி கேள்வி. இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த இந்த ஒரு கேள்வியில் கூட நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்லை. கவனிச்சிங்களா? ஸோ தனி வட்டின்றது ரொம்ப கஷ்டம். ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நிறைய ஃபார்முலா அது இதுன்னு எந்த குழப்பமே அடையாதீங்க. தனி வட்டி ஆனாலும் கூட்டு வட்டி ஆனாலும் ஃபார்முலா இல்லாமலே நம்மளால கண்டிப்பாக ஆன்சர் போட முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ உதாரணங்களை சொல்லிட்டு வர்றது. இதே மாதிரி 2023 கேட்டிருக்க தனி வட்டி டாப்பிக்கை எடுத்து பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு. ஆமாம், நமக்கு ஃபார்முலா தேவை கிடையாது, இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் தெரிஞ்சாலே போதும், போட்டலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வருவீங்க. சரியா. ஓகே, இங்கே பாருங்க. 25வது கேள்வி. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. அப்போ பாருங்க, 20,000க்கு 5 வருஷம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன பண்ணலாம், 2 0 விட்டுடலாம். வட்டியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே 2 0 விட்டுடலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போது 200 இன்ட்டு 5. ஆனால் என்ன தெரியாதுன்னா வட்டி வீதம் தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவல்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா 15,000க்கு. அப்போ 15ல் 2 0 விட்டுலாமா, 150. இதுக்கும் அதே 5 வருஷம் தான்.
5 வருஷத்துல வட்டி வீதம் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ். ஆனால் இதை விட எவ்வளோ அதிகம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3000 அதிகம். ஸோ அதிகம் அப்படிங்கிறதால ப்ளஸ் போட்டுக்கிறோம், 3000 3000. பாருங்க, 205 பெருக்கணும் அப்படின்னா 1000 எக்ஸு, 150 பெருக்கணும் அப்படின்னா 750. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 750 எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா 3000. 1000ல் 750 போயிடுச்சு அப்படின்னா 250 எக்ஸ் ஈக்குவல்ட்டு 3000. நமக்கு தேவை எக்ஸ் தான். அப்போ 3000 250 இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வந்துடுறோம். பாருங்க 0, ஏன்னா பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போது 5 25, 6 30, ஒரு 0, 1 5, 12 60. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 12. அப்போ வட்டி வீதம் என்னவா இருக்கும் அப்படின்னா 12% இருக்கும். இப்போ புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஸோ 5 வருஷத்தில் 2000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கும் 15000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கும் அவங்க வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இப்படி போடலாம், இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் போட கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்க. இங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 20000 ரூபாய். இங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 15000 ரூபாய். இது இன்னும் ஈஸி உங்களுக்கு. இதை விட அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்குறேன். 20000ல் 15000 போயிடுச்சுன்னா 5000. இப்போ நீங்கள் 20000 எடுக்க வேண்டாம், 15000 எடுக்க வேண்டாம். எதை மட்டும் எடுத்துக்கிறீங்க? 5000 மட்டும். இப்போ 5000 தான் நம்மளோட கணக்கு, ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வழக்கம் போல் 5000ல் 2 0 விட்டுட்டிங்கன்னா 50. எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்போ இன்ட்டு 5. வட்டி வீதம் தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3000 கொடுத்துருக்காங்க. முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ 5 25, இல்லைனா எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு 3000 இந்த 50 5 பெருக்கல் இருக்கிறதால ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வரேன். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 6 30 0, 1 5 12 60. ஆன்சர் 12. முடிஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்கு போடணும் அப்படின்னு கூட கிடையாது. நான் மெத்தடாக போகிறதுக்கு இவ்வளோ தூரம் போட்டேன், ஆனால் இது அவசியம் கிடையாது. அந்த 20000லேருந்து 15000 கழிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. அவ்வளோதான். சரிங்களாமா? ஸோ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்க, இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபார்முலா ஒரு கொஷனில் கூட சொல்லவே இல்லை. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 25 கேள்வியில் ஒரு கொஷனில் கூட ஃபார்முலா என்னன்றதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரியா? ஸோ இதை மாதிரி எத்தனை கேள்வி கேட்டாலும் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஃபார்முலா இல்லாமல் உறுதியாக போட முடியும். ஸோ இந்த கொஷின்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2023 கேட்டிருந்த கொஷின்ஸுக்கும் போட்டிருக்கோம் இல்லையா? 2023, இது 2024. இதில் கேட்ட எல்லா டாபிக் வைஸும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏற்கனவே சீசன் 1ல் ஒரு 160 நாள் போட்டோம். இப்போ சீசன் 2வும் தொடங்கியிருக்கோம். அதில் கொடுக்குற கொஷின்ஸையும் கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே போதும். டிஎன்பிஎஸ்சியில் டெஃபினட்டாக நம்மளால் 25க்கு 25 எடுத்துட முடியும். சரிங்களாம்மா? ஓகே, இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாப்பிக்கோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.